ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20K. ஸோ 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணக்கூடியவங்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனுமே 5 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் இந்த வீடியோவை நான் டாப் 5 to 1 அப்படின்ற இந்த ஆர்டர் வைஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். அப்படின்னாலும் இந்த 5 பிராண்டு கிட்ட இருந்து இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ மார்க்கெட்டில் ஒரு டாப் பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் பிராண்ட் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, பிராண்டை வச்சு தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து உங்களுடைய ஃபேவரட் பிராண்டை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த பிராண்டு கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. அந்த வகையில் நான் ஃபர்ஸ்ட் 5th பிளேஸ்க்காக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிராண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் தான். இந்த சாம்சங் கிட்ட இருந்து நான் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்ஸி F23. இந்த ஸ்மார்ட் போனை நான் எதுக்காக சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் 6.6 இன்ச்சஸ்க்கான LCD பேனலுக்கான IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான். ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இங்க நமக்கு இருக்கு. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 750G அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸரை விடவுமே என்னுடைய ஃபேவரட் ப்ராசஸர்னா அது இந்த Snapdragon 750G தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் அதில் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் சைடு 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற ட்ரிபிள் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி F23ல 4GB ப்ளஸ் 128GB அப்படின்ற வேரியண்ட்டை 17,500 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. பட் இனிஷியல் சேல் ஆஃபராக சில ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சாம்சங் கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த சாம்சங் கேலக்ஸி F23 கன்சிடர் பண்ணலாம். மெயினாக இதில் Snapdragon 750G அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டிஸ்பிளேவும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் AMOLED டிஸ்பிளே இல்லாமல் LCD பேனலோட வந்திருக்கிறது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக தோணுச்சு. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட ஓகே, ஓரளவுக்கு சாம்சங் கிட்ட இருந்து ஒரு ரீசனபிளான ஃபீச்சராக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரேம் வேரியன்ட் 4GBக்கான ரேம் வேரியண்ட்டை 17,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வராமல் ஒரு 6GBக்கான வேரியண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு தோணுச்சு. மற்றபடி சாம்சங் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் ரியல்மி தான். அண்ட் ரியல்மி கிட்ட இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 9 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு 5G சிப் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சிப்செட்டும் இதுக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸி F23ல பார்த்த அந்த Snapdragon 750G அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுலயுமே குறை இருக்காது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனும் நமக்கு கொடுக்கும். மற்றபடி இதில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அண்ட் பேக் சைட் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமரா. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான், டுவல் ஸ்பீக்கர் கிடையாது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ரியல்மி 9 Pro 5G ஸ்மார்ட் போன்ல 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற மாதிரியான இந்த வேரியண்ட்டை 17,999 18,000 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரியல்மி கிட்ட இருந்து இந்த மாதிரி அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ரியல்மி 9 Pro 5G கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போன் ஓகே, ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. அண்ட் இந்த ரியல்மி 9 Proக்கு காம்படிஷனா OnePlus கிட்ட இருந்தும் OnePlus Nord CE2 Lite 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்
ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்டோவா ரியல்மி 9 ப்ரோ அதில் என்னென்ன ஸ்பெக் ஷீட் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரியான டிக்டோவான ஸ்பெக் ஷீட்டோட தான் இந்த ஒன் பிளஸ் நாட் CE2 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான் கேமரா. ரியர் கேமராவில் மட்டும் அங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இங்கே கிடையாது. அதுக்கு பதிலாக 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா செட்டப் தான் ஒன் பிளஸ் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர் எல்லாமே அப்படியே டிக்டோவா ரியல்மி 9 ப்ரோ 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் ஷீட் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த ஒன் பிளஸ் நாட் CE2 லைட் ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ரியல்மி 9 ப்ரோ வேணாம், அதுக்கு பதிலாக ஒன் பிளஸ் பிராண்டுகிட்ட இருந்து சேம் இதே மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் ரியல்மி 9 ப்ரோ விட ஒரு 2000 rupees ஹையராக செட் பண்ணியிருக்காங்க. இதில் 6+128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 20,000 ரூபா பட்ஜெட் ஓகே அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இந்த ஒன் பிளஸ் நாட் CE2 லைட்டையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து தேர்ட் பிளேஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் நம்ம மோட்டோ தான். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டேஸாக மோட்டோ நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் மோட்டோ G71 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் இந்த தேர்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவே இங்கே மோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் பட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட்டோ கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ரியல்மி 9 ப்ரோ 5Gல பார்த்தா அதே Snapdragon 695க்கான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. மெயினாக இதில் 5G பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிக 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் 5G சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி கேமரா செட்டப் ஆஸ் யூஷுவல் தான். செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் 3 கேமரா, அதில் பிரைமரி கேமரா மட்டும் 50 மெகா பிக்சல், மற்றபடி 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் ரியர் சைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற மாதிரியான இந்த வேரியண்ட்டை 18,999 19,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மோட்டோ கிட்ட இருந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மோட்டோ மரீனா பிராண்ட் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் இந்த அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளேவோட Snapdragon 695 மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சிப்செட்டை பேக் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ மரீனா பிராண்ட் கிட்ட இருந்து அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த மோட்டோ G71 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோட்டோ கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே அந்தந்த பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது அப்படின்னாலும் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்லையுமே ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த வகையில் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்காகவே இந்த டாப் 2 பிளேசஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாப் 2 பிளேசஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே ஸ்பெக் ஷீட் வைஸ் பெருசெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட் தான். பட் என்னன்னா ப்ரைஸிங்கில் தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி தான் நம்பர் 2 நம்பர் 1 அப்படின்ற அந்த பொசிஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பொசிஷனில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி தான். ஆக்சுவலாக ரெட்மி கிட்ட இருந்து அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு பெருசாக எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இம்ப்ரெசிவாக தோணலை. இன்ஃபேக்ட் ரெட்மி கிட்ட இருந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 11S, நோட் 11T, நோட் 11 ப்ரோ அப்படின்ற மாதிரியான நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் எனக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக தோணலை. பட் ரெட்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 21,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்டர் 20லேருந்து ஒரு 1000 rupees தான் ஹையர் பிரைசிங் அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட்மி கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க மற்ற ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு புது 5G சிப்செட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கேமரா செட்டப் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அதுவே பேக் சைட் 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அது கூடவே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது.
அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 11 தான் ரன் ஆகுது. ஃபைனலி ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக சொன்ன மாதிரியே 21,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB அப்படின்ற மாதிரியான வேரியண்ட்டை இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 21,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்பெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃபைனலி நான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் நம்ம போக்கோ தான். ஆக்சுவலாக போக்கோ எல்லாருக்கும் தெரியும், இது ரெட்மியுடைய சப் பிராண்ட் தான். அண்ட் ரெட்மி லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எப்போவுமே போக்கோ லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ரெட்மி லான்ச் பண்ண இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி போக்கோ பிராண்டிங் கீழே லான்ச் ஆன போக்கோ X4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் ஃபஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட் எல்லாமே அப்படியே ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெக்ஷீட் தான். அதில் கொடுத்துருந்த மாதிரியே 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 695 ப்ராசர், இது எல்லாமே அப்படியே ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5Gயில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒரே ஒரு சேஞ்சஸ் கேமராவில் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5Gயில் 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தான் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5Gயில் இருந்து சேஞ்ச் பண்ணி இந்த போக்கோ X4 Pro 5G கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ்க்காக நமக்கு பிரைசிங்கும் இங்கே கம்மி பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு 6+64GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 18,999 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ரெட்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, போக்கோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் போதும், பிரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ரெட்மிக்கு பதிலாக இந்த போக்கோ X4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட்டுமே ஒரு கம்ப்ளீட்லி ஆல்ரவுண்டட் ஸ்பெக்ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைசிங்கும் நமக்கு அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் வருது. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் 15 to 20K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் எந்த பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோனை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.